அதாவது மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டில் இன்டர்நேஷ்னல் லெவலில் நான் வந்து இதுவரையும் வந்து பேன் இண்டியா படம் பண்ணல, ஒரு பேன் வேர்ல்டு படம் பண்ணுவோம். பேன் வேர்ல்டு படம்னு அர்த்தம் இது வந்து அட்லி வந்து பண்ணுற ஒரு சேலஞ்சாக நான் பார்க்குறேன். அதாவது உலக சினிமாக்களுக்கெல்லாம் மாசான பல படங்கள் பார்க்குறோம். இப்போ மிஷன் இம்பாசிபிள் பார்க்குறோம். அந்த ட்ரெயிலர் பார்த்தோன்னா எப்படி இருந்தது நம்மளுக்கு? எனக்கு பயங்கர கூஸ் பம்பாக இருந்தது. அதாவது டாம் க்ரூஸுடைய ஹெலிகாப்டர் ஷாட்லேயே வரும்போது அவர் அப்படியே வந்து வரும்போது மை காட் என்னடா இது இப்படியெல்லாம் பண்ணுறாங்க இப்படியே அப்படின்னு வந்தது இருக்குது. அதுவும் தமிழில் வந்து வச்சு செக் பண்ண அவ்வளோ அருமையாக டப் பண்ணி அதை காமிச்சிருந்தாங்க. ஸோ ஒரு இன்டர்நேஷ்னல் படத்தை பார்த்தோன்னா நம்ம வாவுன்றல உலகெங்கிலும் ஒரு 150 கண்ட்ரியில் ரிலீஸ் ஆகுது அந்த படம். அந்த மாதிரி ஒரு படம் வந்தால் எப்படி இருக்கும்? ஒரு யூனிவர்சல் படம். இப்போது வேர்ல்டு வைடு நம்ம வந்து கொண்டு போயிட்டு இவரை ரீச் பண்ணிட்டோம். அல்லு அர்ஜுன் வந்து எல்லாருக்குமே தெரியும், ஒரு பேன் இண்டியன் ஸ்டாராக தெரியும். ஒரு பேன் வேர்ல்டு ஸ்டாராக கொண்டு வரலாமா? ஒரு பேன் வேர்ல்டு படமாக ஒன்று கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்? அப்போது அந்த கான்செப்டே யூனிவர்சலாக இருக்கணும். கேனாட் பி பேன் இண்டியா, இட் ஹேஸ் டு பி பேன் வேர்ல்டு. அப்படி ஒரு கான்செப்ட் மாதிரி தான் எனக்கு தெரியுது. அந்த ஹாலிவுட்டில் போயிட்டு அவங்க எடுத்த ரெஃபரன்சஸ் அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நினச்சேன் இது ஏதோ ஒரு இன்டர்நேஷ்னல் படம் தான்.